அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனே நமஹ, ஸ்ரீ குருங்கமுனே நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் உப்புஜோசியர் திருவடிகளே சரணம். அக்டோபர் மாதத்திற்குரிய பலாபலன்களை பார்க்கலாம். முதல்ல அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலையை பார்த்துடுவோம். அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர் மாதம் என்பது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம், தக்ஷணாயனம், வருஷ ருது, புரட்டாசி கன்னியா மாதம் 15ஆம் தேதி புதன் கிழமையிலிருந்து நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம், தக்ஷணாயனம், சரத் ருது, ஐப்பசி துலாம் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் நமக்கு 31 தேதிகள். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கன்னியா ராசியில் சூரியன், துலா ராசியில் செவ்வாய் புதன், கும்பராசியில் வக்ரநிலையில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 8ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 10ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கன்னியா ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 17ஆம் தேதி அன்று சூரிய பகவான் துலா ராசிக்கு மாறுகிறார். 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கார், எந்த கிரகங்களோட சேர்ந்திருக்கார், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம ராசியில எந்த கிரகங்களும் இல்லை. ஆனால் இந்த மாதம் முழுவதுமே நம்ம ராசியை செவ்வாய் பார்க்கிற. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து நம்ம ராசியை 8ஆம் பார்வையா பார்க்கிற. அதே வேளையில 7ஆம் இடத்துக்கு 27ஆம் தேதி வர்றார். அதுலேருந்து நம்ம 7ஆம் பார்வையா நம்ம ராசியை பார்க்கிறோம். ராசிநாதன் சுக்கிரன், அவர் இந்த மாதத்துல 10ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல நீசமாகிறார். நம்ம உடனே நம்ம பொதுவா நம்ம மக்கள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஐயோ ராசிநாதன் நீசமாகிறார், அவ்வளவுதான், இந்த மாசமே நமக்கு அப்படிதான் இது அப்படின்னா எதுவும் சொல்லப்படலை. ஒரு ராசிநாதன் ராசிக்கு ராசியிலேயோ அல்லது 5ஆம் இடத்திலேயோ அல்லது 9ஆம் இடத்திலேயோ சஞ்சாரம் பண்ணும்போது அந்த ராசிக்காரருக்கு யோகம் வரும் அப்படிங்கிறது ஒரு பிரமாணம். அப்போ நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலை என்பது விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கண்டிப்பான முறையில் வழங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொதுவாக பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு இந்த மாசத்துல கொடுக்க போகுது. அது மாதிரி மங்கள காரியங்கள்,
எல்லாமே ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்க போகிறது. அரசாங்கம் சம்பந்தமான காரியங்கள், ஒரு அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம், ஏதோ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக நமக்கு நன்மை, இது எல்லாமே நமக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது. வீடு மண்மனை யோகம், ஏன்னா அவர் பூமிக்காரகன் செவ்வாய், அவர் 6ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது, 7ஆம் இடத்துல ஆட்சி ஆகி ராசியை பார்க்கறது, அது மாதிரி குரு 3ஆம் இடத்துக்கு மாறுற அதிசாரமாகி அவர் 9ஆம் இடத்தை பார்க்கும். இதெல்லாம் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் மெயினாக அடையும், மெயினாக கடன் நிச்சயமான முறையில் அடையும். அது அடைப்பதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த மாதத்துல உருவாகும். ஒரு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அது ரொம்ப ரொம்ப நமக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு தொழில் சார்ந்து நம்மளுடைய தொழில் ஸ்தானத்துல சனி ராகுவினுடைய ஒரு அம்சம் நமக்கு இந்த மாசத்துல அமைஞ்சிருக்கு. சுக்கிரனுடைய பார்வை, நம்ம ராசிநாதன் சுக்கிரனுடைய பார்வை இந்த மாதத்தினுடைய பாதி வரைக்குமே தொழில் ஸ்தானத்துல விழுறது. 27ஆம் தேதிக்கு மேல 10ஆம் இடத்தை குரு பகவான், இது செவ்வாய் பார்த்துடுற, குரு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கார், 8ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறேன். அப்போ தொழில் ஸ்தானம் பாருங்க, இந்த மாதத்திலேயே எந்த ராசியை விட ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. இனோவேட்டிவான ஐடியாஸ் தோணும், பார்ட்னர்ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் விலகும், நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ஒரு எந்த ஒரு காரியமுமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமான முறையில் வாரி வழங்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, புது வேலைக்கு நாங்கள் முயற்சி செய்கிறவங்க ஐயா, ஒரு பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள், பணியிட மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அதில் தைரியமாக நாம் இருக்கலாம். அதே மாதிரி நம்முடைய ராசிக்கு குடும்பஸ்தானம் அது ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய அனுகூலத்தை நிச்சயமான முறையில் வாரி வழங்கும். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, பெண்களுக்கு முக்கியமாக இந்த வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் பெரிய அனுகூலத்தை கொடுக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை என்பது விலகும். ஒரு குடும்பத்தாருடைய சப்போர்ட் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். இந்த திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்து திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவளுக்கு நாம எடுத்துட்டோம்னா இந்த மாசத்துல குரு அதிசாரம் ஆகிறார். அதாவது குரு 3ஆம் இடத்துக்கு போறார் அதிசாரமா. 3ஆம் இடத்துக்கு போய் மறுபடியும் வக்ரமாகி மறுபடியும் மிதுன ராசிக்கு வந்துட்டு 2026 பிறந்து ஒரு கொஞ்ச நாள்ல மறுபடியும் 3ஆம் இடத்துக்கு உச்சமாக போற. அப்படி உச்சமாகும் போது ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பார். கண்டிப்பா திருமணம் கைகூட ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. அப்போ இந்த குரு அதிசாரம் அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ள 2027 ஏப்ரலுக்குள்ள நமக்கு இந்த மேரேஜ் முடியக்கூடிய ஒரு நேரம். எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி நிச்சயமான முறையில் திருமணம் கைகூடும், சந்தேகமே வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அதோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்வீங்க, ரொம்பவே சிறப்பா இருக்கு.
தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 1, 27, 28. அதிர்ஷ்டமான தினங்கள் அக்டோபர் 8 மற்றும் 9. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை, நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். 2 நம்பர்கள் இருக்குது. இந்த 2 நம்பர்லேயுமே நீங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எந்த ஒரு சேவைக்குமே கட்டணம் என்பது நிர்ணயம் பண்ணலை, அவங்கவங்க விருப்பம்தான் நாம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.